மற்றும் ஒரு அண்மை செய்தி, சாத்தனூர் அணையிலிருந்து கூடுதல் உபரிநீர் திறப்பதற்கான அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. தற்போது 5000 கன அடி நீர் திறப்பு உள்ள நேரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நீர் திறப்பு அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் நமது செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு தாலுகாவுக்கு உட்பட்ட சாத்தனூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சாத்தனூர் அணையின் உயரமானது 119 அடி. இன்று காலை நிலவரப்படி 119 அடியில் சாத்தனூர் அணையின் உயரமானது 113.20 அடியை எட்டியிருந்த நிலையில் திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் ஆங்காங்கே பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தானது சுமார் 7000 கன அடி நீரானது தற்போது அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதனால் பார்த்தோம் என்றால் 4 மணி அளவில் 5000 கன அடி நீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 9000 கன அடி நீர், அதாவது 4000 கன அடி நீர் சுமார் ஒரு மணி நேரத்தில் அதிகரித்து திறக்கப்பட உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம் என்றால் கடந்த ஆண்டு நாம் நினைத்து ஒரு நினைவு கூற வேண்டிய ஒரு நிலையானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இதேபோல் கனமழையானது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து சாத்தனூர் அணையிலிருந்து அதிக அளவு நீரானது திறக்கப்பட்டது. கடந்த ஒரு 15 நாட்களுக்கும் மேலாக சாத்தனூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று காலை நிலவரப்படி 5000 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது 9000 கன அடி நீர் திறக்கப்பட உள்ளது. மேலும் பார்த்தோம் என்றால் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் உள்ள ஆகிய 4 மாவட்டங்களுக்கு தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது நீர்வளத்துறை அதிகாரிகளால் விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் அந்த நீர்வளத்துறை உயர் அதிகாரிகள் அந்த அணையினுடைய தரம் குறித்து இன்று காலை ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தற்போது வடகிழக்கு பருவமழையும் தீவிரமடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த நீரானது திறக்கப்பட வேண்டியதை நாம் உற்று நோக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த நீரானது கூடுதலாகுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஒரு தகவலானது, அதிகாரப்பூர்வ தகவல் இல்லாவிட்டாலும் அந்த தகவலானது வெளியாகி கொண்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த பகுதிகளில் பொதுமக்கள், தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் மேடான பகுதிகளுக்கு செல்லவும், மேலும் மழை தண்ணீர் வெள்ளம் வரக்கூடிய பகுதிகளில் யாரும் குளிக்கவோ அல்லது செல்ஃபி எடுக்கவோ வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் விடுக்கப்பட்டிருக்கிறது நீர்வளத்துறை அதிகாரிகளால்.